ஈசனின் அழைப்பும் வாழ்வின் மாற்றமும். வாழ்க்கை பயணம் என்பது எப்போதும் சீராக இருப்பதில்லை. சில நேரங்களில் நாம் நம்பிக்கையற்ற இருளில் தள்ளப்படலாம். இத்தனை காலம் இறைவனை தொழுதும் என் கஷ்டங்கள் தீரவில்லையே, என் தலையெழுத்து மாறவில்லையே என்று கண்ணீரோடு கலங்குபவர்களின் எண்ணிக்கை இன்று ஏராளம். ஆனால் நீங்கள் இன்று இந்த செய்தியை வாசிக்கிறீர்கள் அல்லது கேட்கிறீர்கள் என்றால் அது எதேச்சையாக நடந்த ஒன்று அல்ல. அது அந்த எம்பெருமான் ஈசன் உங்களுக்கு காட்டும் ஒரு நல்வழி. இறைவன் என்பவன் எங்கோ உயரத்தில் இருக்கும் ஒரு கல்லல்ல. அவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் கருணையோடு வீற்றிருப்பவர். ஒரு பூட்டப்பட்ட கதவை திறக்க எப்படி சரியான சாவி அவசியமோ, அதுபோல நம் வாழ்வின் துயரங்களை போக்கி இறைநிலை அடைய மந்திரம் என்ற சூட்சுமச் சாவி நமக்கு தேவைப்படுகிறது. சித்தர்களும் ஞானிகளும் இரகசியமாக பாதுகாத்து வந்த அந்த ஆன்மீக அறிவியலை வெறும் தகவலாக மட்டும் பார்க்காமல் வாழ்வை மாற்றும் ஒரு வழிகாட்டியாக இங்கே காண்போம். இது உங்கள் கவலைகளை துடைத்து ஈசனின் பேரருளை பெற்றுத்தரும் ஒரு தெய்வீக பயணம். மந்திரம் சொல்லும் இரகசிய முறை மற்றும் பலன்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, என் உயிருக்கும் மேலான சிவ சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்று இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் செய்திருக்கிறீர்கள் என்றால் அது எதேச்சியாக நடந்தது அல்ல. இது அந்த சிவபெருமானின் ஆணை. என் பிள்ளைக்கு ஒரு வழி காட்ட வேண்டும் என்று அவர் நினைத்து விட்டார். அதனாலதான் இந்த குரல் இப்போது உங்கள் காதுகளில் உயித்து கொண்டிருக்கிறது. நம்மில் பல பேர் வாழ்க்கையில தோற்று போய் உட்கார்ந்திருக்கிறோம். எவ்வளவு கும்பிட்டாலும் கஷ்டம் தீரலையே சாமி, கோயில் கோயிலா ஏறி இறங்கிட்டேன், என் தலை எழுத்து மாறலையே என்று கண்ணீரோடு படுக்கைக்கு போகிறவர்கள் எத்தனை பேர்? நண்பர்களே, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? கடவுள் கல்லாக இல்லை, அவர் கருணையோடு தான் இருக்கிறார். ஆனால் அவரிடம் எப்படி பேச வேண்டும், அவரை எப்படி அழைக்க வேண்டும் என்ற சூட்சுமம் நமக்கு தெரியவில்லை. ஒரு பூட்டப்பட்ட கதவை திறக்க சரியான சாவி கீண்டும். தவறான சாவியை வைத்து திருப்பினா கதவு திறக்காது, உடைந்துதான் போகும். அதே போலத்தான் இறைவனை அடையவும் மந்திரம் என்ற சாவி இருக்கிறது. அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே உங்கள் கஷ்டங்கள் தீரும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது வெறும் தகவல் அல்ல. இது சித்தர்கள் மற்றும் ஞானிகள் சிவனை அடைவதற்காக கையாண்ட இரகசிய முறைகள். இதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தயவு செய்து இந்த வீடியோவை ஒரு வினாடி கூட தள்ளிவிடாமல் இசை ஸ்கிப் கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் மந்திரம் என்பது நெருப்பு மாதிரி. அதை சரியாக கையாண்டால் வெளிச்சம் தரும், தவறாக கையாண்டால் சுட்டுவிடும். அதனால் முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வீடியோவுக்குள் செல்லும் முன் அந்த எம்பெருமான் ஈசனின் அருள் உங்களுக்கு கிடைக்க மறக்காமல் லைக் பட்டனை அழுத்திவிட்டு மனதிற்குள் ஓம் நம சிவாய என்று ஒரு முறை சொல்லுங்கள். வாருங்கள், அந்த பரம்பொருளை தேடி பயணிப்போம். மந்திரம் என்றால் என்ன? த சயின்ஸ் வைப்ரேஷன். முதலில் மந்திரம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்வோம். மண் என்றால் மனம், திறம் என்றால் காப்பது, மனதை காப்பது எதுவோ அதுவே மந்திரம். இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்கிறது தெரியுமா? எவ்ரிதிங் இஸ் வைப்ரேஷன். அதாவது இந்த உலகம் முழுக்க அதிர்வலைகளால் ஆனது. உங்கள் உடல், நீங்கள் சுவாசிக்கும் காற்று, நீங்கள் குடிக்கும் தண்ணீர் எல்லாமே ஒரு அதிர்வுதான். சிவன் என்பவன் யார்? அவன்தான் இந்த பிரபஞ்சத்தின் ஆதி சத்தம். ஓம் என்ற ஒளி வடிவம் அவன். நீங்கள் எப்போதெல்லாம் மந்திரத்தை சரியான முறையில் உச்சரிக்கிறீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் உடம்பில் இருக்கும் கெட்ட அதிர்வுகள், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அழிந்து ஒரு தெய்வீக அதிர்வு உருவாகிறது. நிறைய பேர் சொல்லுவார்கள், நான் மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறேனே, வாயை திறந்து சொல்லணுமா என்று. நன்றாக கவனியுங்கள். மனதிற்குள் நினைப்பது பிரார்த்தனை, வாயால் உச்சரிப்பது மந்திரம். நீங்கள் சத்தமாகவோ அல்லது உதடு அசைத்தோ மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் நாக்கு மேல் அன்னத்தை தொடும். அது உங்கள் மூளையில் இருக்கும் சில நரம்புகளை தூண்டிவிடும். அதுதான் உங்களுக்கு மன அமைதியையும் தெளிவையும் கொடுக்கிறது. சிவனுக்கு பிடித்தது அபிஷேகம் மட்டுமல்ல, ஆத்மார்த்தமான மந்திர உச்சரிப்பு தான். சரி, அப்படி என்ன மந்திரத்தை சொல்ல வேண்டும்? எப்படி சொல்ல வேண்டும்? நேரம் மற்றும் திசை பிரிபரேஷன். மந்திரம் சொல்வதற்கு முன்பு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு முதலமைச்சர் அல்லது பிரதமரை பார்க்க போகிறோம் என்றால் நாம் எவ்வளவு சுத்தமாக மரியாதையாக செல்கிறோம். அப்போ அகிலத்தையே ஆட்டி படைக்கும் அந்த ஈசனை சந்திக்க போகிறோம் என்றால் எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும். உகந்த நேரம், த கோல்டன் டைம். எல்லா நேரமும் சிவனை வணங்கலாம். ஆனால் பலன்கள் 100 மடங்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்தம். அதாவது அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை. ஏன் இந்த நேரம்? இந்த நேரத்துல தான் பூமிக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையில ஒரு ஆழமான தொடர்பு இருக்கும். ஓசோன் படலம் சுத்தமாக இருக்கும்.
சித்தர்களும் ரிஷிகளும் சூட்சும ரூபத்துல சஞ்சரிக்கும் நேரம் இது. இந்த நேரத்துல நீங்கள் வைக்கிற கோரிக்கை நேரடியா ஈசன் காதுக்கு போய் சேரும். டிராபிக் இல்லாத ரோடு மாதிரி உங்க பிரார்த்தனை ஜெட் வேகத்தில் போகும். அப்படி இல்லையா, மாலை வேளையில் வரும் பிரதோஷ காலம் 4:30 முதல் 6 வரை இது சிவனுக்கு மிகவும் உகந்த நேரம். திசை டைரக்ஷன், நீங்கள் அமரும் திசை மிகவும் முக்கியம். எப்போதும் வடக்கு நார்த் அல்லது கிழக்கு ஈஸ்ட் திசையை பார்த்து அமருங்கள். வடக்கு குபேர திசை ஞானத்தின் திசை, கிழக்கு சூரியன் உதிக்கும் திசை வெற்றியின் திசை. தயவு செய்து தெற்கு திசையை பார்த்து அமர்ந்து மந்திரம் சொல்லாதீர்கள். ஆசனம் பாஸ்டர் விருந்தறையில் உட்காரக்கூடாது. பூமியின் ஈர்ப்பு விசை உங்கள் சக்தியை இழுத்துவிடும். ஒரு கம்பளி விரிப்போ அல்லது துணியோ விரித்து அதன் மேல் சப்பளங்காலிட்டு சுகாசனம் அமருங்கள். முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். கழுத்து நிமிர்ந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் மந்திரம் சொல்லும் போது எழும் சக்தி உங்கள் முதுகு தண்டு வழியாகத்தான் மேலே எழும்பும். குண்டலினி பஞ்சாட்சர மந்திரம், தி அல்டிமேட் கீ. இப்போது சிவனின் மிகச்சிறந்த மந்திரத்தை பார்ப்போம். வேதங்களை போற்றும் மந்திரம், யமனை எட்டி உதைக்கும் மந்திரம். ஓம் நம சிவாய. இது வெறும் வார்த்தை இல்லை. பஞ்சபூதங்களின் கூட்டு. நை என்றால் நிலம், எர்த் மண் என்றால் நீர் வாட்டர், சி என்றால் நெருப்பு, ஃபயர் என்றால் காற்று, ஏர், ஏ என்றால் ஆகாயம், பம் ஸ்பேஸ். இந்த 5 எழுத்தை சொல்லும்போது உங்கள் உடலில் இருக்கும் பஞ்சபூதங்களும் சுத்திகரிக்கப்படுகின்றன. இதை எப்படி சொல்ல வேண்டும்? சும்மா கிளிப்பிள்ளை மாதிரி ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று கடகடவென சொல்லக்கூடாது. சொல்லும் முறை, கண்களை மூடுங்கள். மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்கள். மூச்சை உள்ளே இழுக்கும் போது மனதிற்குள் ஓம் என்று சொல்லுங்கள். மூச்சை மெதுவாக வெளியே விடும்போது நமசிவாய என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கட்டும். அந்த வார்த்தையின் அதிர்வை உணருங்கள். ஓம் நமசிவாய. இப்படி சொல்லும்போது உங்கள் மனம் ஒரு நிலைப்படும். படபடப்பு குறையும், இரத்த அழுத்தம் சீராகும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் ஆன்மா சிவனை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். மகா மிருத்யுஞ்சய மந்திரம் நோய்களை தீர்க்கும் மருந்து. அடுத்தது மரண பயத்தை போக்கும் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் என்று நிறைய பேர் உடல்நிலை சரியில்லாமல் கஷ்டப்படுகிறாங்க. டாக்டரே கைவிட்டுட்டாருன்னு சொல்ற நிலைமை. விபத்து பயம், அகால மரண பயம், இதற்கெல்லாம் ஒரே மருந்து இந்த மந்திரம்தான். இதை உருவாக்கியவர் சிறுவன் மார்க்கண்டேயன். யமன் பாச கயிற்றை வீசிய போது இந்த மந்திரத்தை சொல்லித்தான் மார்க்கண்டேயன் யமனை வென்றான். சிவன் லிங்கத்திலிருந்து வெடித்து கிளம்பி வந்து காப்பாற்றினார். மந்திரம் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருகமிவ பந்தனான் முத்தையோர் முக்ஷிய மாமிருதாத். ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருகமிவ பந்தனான் முத்தியோர் முக்ஷிய மாமிருதாத். இதன் அர்த்தம், 3 கண்களை உடையவனே, நறுமணம் மிக்கவனே, உயிர்களை காப்பவனே, வெள்ளரிக்காய் எப்படி பழுத்ததும் கொடியிலிருந்து தானாக விடுபடுகிறதோ அது இதுபோல என்னை மரணத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுவித்து முக்தி அளியுங்கள். இதை தினமும் காலையில் குளித்துவிட்டு 108 முறை அல்லது உங்களால் முடிந்த அளவு 27 முறையாவது சொல்லுங்கள். நோய்கள் உங்களை விட்டு விலகும். வீட்டில் துர்மரணங்கள் நடக்காது. குழந்தைகளின் ஆயுள் பெருகும். இது சத்தியம். ருத்ராட்சம் மற்றும் எண்ணிக்கை, டூல்ஸ் ஃபார் போகஸ். மந்திரம் சொல்லும்போது கையில் என்ன வைத்திருக்க ருத்ராட்சம். ருத்ராட்சம் என்பது சிவனின் கண்ணீர். சிவன் 1000 ஆண்டுகள் தியானத்தில் இருந்தபோது உலக நன்மைக்காக அவர் கண்களில் இருந்து வழிந்த நீர்துளிதான் ருத்ராட்ச மரமாக மாறியது. அதனால் ருத்ராட்ச மாலையை கையில் வைத்துக்கொண்டு மந்திரம் சொன்னால் அது மிக விரைவாக சிவனை கவர்ந்துவிடும். எத்தனை முறை சொல்ல வேண்டும்? நம் சாஸ்திரங்களில் 108 முறை சொல்வது சிறப்பு என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏன் 108? நம் உடம்பில் 72,000 நாடிகள் உள்ளன. அவை அனைத்தும் 108 முக்கிய புள்ளிகளில் இணைகின்றன. 108 முறை சொல்லும் பொழுது உங்கள் உடல் மற்றும் பிரபஞ்சத்தின் சக்தி ஒன்று சேர்கிறது. கையில் மாலையை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மணிக்கும் ஒரு மந்திரம் சொல்லுங்கள். ஆட்காட்டி விரலை இண்டெக்ஸ் பிங்கர் பயன்படுத்தக்கூடாது. கட்டை விரலால் தம் மற்றும் நடுவிரலால் மிடில் பிங்கர் மணியை உருட்ட வேண்டும். இதுதான் முறை. என்ன மாற்றங்கள் நடக்கும்? டிரான்ஸ்பர்மேஷன். சாமி, இதெல்லாம் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. நீங்கள் தொடர்ந்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் இதை செய்து பாருங்கள். முக வசீகரம். உங்கள் முகத்திலிருந்து சோர்வு போய் ஒரு தெய்வீக பொலிவு, தேஜாஸ் வரும். உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை வரும். பயம் போகும். நாளைக்கு என்ன நடக்கும் என்ற பயம் அடியோடு போய்விடும். என் சிவன் இருக்கான், பார்த்துப்பான் என்று அசைக்க முடியாத தைரியம் வரும். பிரச்சனைகளுக்கு தீர்வு தீர்க்கவே முடியாது என்று நினைத்த கடன் பிரச்சனையோ குடும்ப சண்டையோ தானாக ஒரு வழி பிறக்கும். சிவன் யாரையாவது அனுப்பி வைப்பார்.
வாக்கு பலிதம், நீங்கள் என்ன சொன்னாலும் அது நடக்கும். உங்கள் நாக்கில் சரஸ்வதி குடிபுகுவாள். செய்யக்கூடாத தவறுகள், மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட். கடைசியாக மிக முக்கியமான விஷயம், மந்திரம் சொல்லும்போது செய்யக்கூடாத தவறுகள். அவசரம் சீக்கிரம் சொல்லி முடிச்சிட்டு சீரியல் பார்க்க போகணும் என்று கடமைக்கு சொல்லாதீர்கள். 10 நிமிடம் சொன்னாலும் ஆத்மார்த்தமாக சொல்லுங்கள். அசுத்தம் குளிக்காமல் இசை, அசுத்தமான உடலோடு மந்திரம் சொல்லாதீர்கள். அது பாவத்தை சேர்க்கும். பெண்களுக்கு தீட்டு நாட்களில் மந்திரம் சொல்வதை தவிர்க்க வேண்டும். மனதிற்குள் சொல்லலாம், சத்தமாக சொல்லக்கூடாது. நம்பிக்கையின்மை, இதை சொன்னா நடக்குமா என்ற சந்தேகத்தோடு சொல்லாதீர்கள். முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள். முடிவுரை, என் சிவ சொந்தங்களே, வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். இதில் நாம் தனியாக போராட தேவையில்லை. நமக்காக விஷத்தை உண்டவர் அவர், சுடுகாட்டில் ஆடுபவர் அவர், பிச்சை எடுப்பவர் அவர். ஏன் தெரியுமா? தன் பிள்ளைகளான நம் கர்மாக்களை தீர்ப்பதற்காக இவ்வளவு கருணையுள்ள அப்பாவை வைத்துக்கொண்டு நாம் ஏன் அனாதையாக அழ வேண்டும்? இன்றிலிருந்து இல்லை, இப்பொழுதிலிருந்தே தொடங்குங்கள். நாளை அதிகாலை எழுந்து குளித்து சிவனின் படத்திற்கு முன் ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு கண்களை மூடி ஓம் நம சிவாய என்று சொல்லி பாருங்கள். அந்த அமைதியில், அந்த தனிமையில் சிவன் உங்கள் தோளை தொடுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக ரகசியங்களையும் சிவனின் மகிமைகளையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சிவனே போற்றி சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் மணி பெல் ஐக்கானை அழுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சிவனை பிடிக்கும் என்றால், உங்கள் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றால், கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய என்று டைப் செய்து உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள். என்றும் உங்கள் நல்வாழ்வுக்காக பிரார்த்திக்கும் உங்கள் அன்பு நண்பன். என் உயிருக்கு மேலான சிவ சொந்தங்களே, வாழ்க்கை என்பது வெறும் போராட்டக்களம் மட்டுமல்ல. அது நம் கர்ம வினைகளை தீர்த்து கொள்ள இறைவன் கொடுத்த ஒரு மாபெரும் வாய்ப்பு. நான் அனாதை, எனக்கு யாரும் இல்லை என்று எண்ணி இனி ஒருபோதும் கண்ணீர் விடாதீர்கள். நமக்காக ஆலகால விஷத்தை உண்டு தன் நீலகண்டத்தில் தாங்கிய அந்த தகப்பன் நம்முடைய சாதாரண உலகியல் துன்பங்களை நீக்க மாட்டாரா? சுடுகாட்டில் ஆடுபவனாகவும் பிச்சை எடுப்பவனாகவும் அவர் காட்சியளிப்பதன் ரகசியமே தன் பிள்ளைகளாகிய நம்முடைய கர்ம சுமைகளை தான் ஏற்றுக்கொண்டு நம்மை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான். இவ்வளவு கருணை கடலான ஒரு அப்பாவை துணையாக வைத்துக்கொண்டு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? மந்திரம் என்பது வெறும் சத்தம் அல்ல, அது உங்கள் ஆன்மாவிற்கும் அந்த பரம்பொருளுக்கும் இடையிலான ஒரு பாலம். இன்று நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த ரகசிய முறைகளை வெறும் தகவலாக மட்டும் கடந்து சென்று விடாதீர்கள். நம்பிக்கையற்ற மனதோடு 1000 முறை மந்திரம் சொல்வதை விட, அப்பனே ஈசா, உன்னை தவிர எனக்கு வேறு கதியில்லை என்ற முழுமையான சரணாகதியோடு ஒரு முறை சொல்லும் ஓம் நம சிவாய மந்திரம் உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை கொண்டது. நாளைய அதிகாலை உங்களுக்கான ஒரு புதிய விடியலாக இருக்கட்டும். எழுந்திருங்கள், தூய்மையோடு அந்த ஈசனின் திருவுருவத்தின் முன் அமருங்கள். கண்களை மூடி உலகை மறந்து உங்கள் இதய துடிப்பில் சிவனின் நடனத்தை உணர முயலுங்கள். நீங்கள் விடாமுயற்சியோடு இந்த ஆன்மீக பயிற்சியை மேற்கொள்ளும் போது ஒரு கட்டத்தில் உங்கள் துயரங்கள் பனியைப் போல விலகுவதை காண்பீர்கள். உங்கள் இல்லத்தில் அமைதி நிலவும், தொழிலில் மேன்மை உண்டாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத பேரானந்தம் ஊற்றெடுக்கும். சிவன் உங்களை தேடி வரமாட்டார், அவர் ஏற்கனவே உங்களுக்குள் தான் இருக்கிறார். மந்திரம் என்ற சாவி மூலம் அவரை நீங்கள் உணர்ந்தால் மட்டும் போதும். உங்கள் ஒவ்வொரு மூச்சும் சிவனாகட்டும், உங்கள் ஒவ்வொரு செயலும் ஈசனுக்கான அர்ப்பணமாகட்டும். அந்த எம்பெருமான் ஈசனின் பேரருள் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் கிடைத்து நீங்கள் எல்லா நலன்களும் பெற்று வாழ அந்த பரம்பொருளை பிரார்த்திக்கிறேன். எல்லாம் சிவமயம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.